சாப்பிடலான்னு சொல்லிட்டு வந்தேங்க ஃப்ரெண்ட்ஸ். காலைல வச்ச மீன் குழம்பு, தோசை. இங்கே பாத்திரம் ஃபுல்லாக விளக்கலை கிடக்குது. சரி பாத்திரம் விளக்கிட்டு துணி வேறு ஊற வச்சுருக்குறேங்க. சரி துணி துவைக்கலான்னு சொல்லிட்டு துணியை ஃபஸ்ட்டு துவைச்சிருவான். அடிக்கிற சூரிய பகவான் அடிக்கிற வெயிலுக்கு 5 நிமிஷத்தில் துணி காஞ்சிருதுங்க. துணிங்க ஊற வச்சுருக்கேங்க. சரி துணி துவைக்கலான்னு சொல்லிவிட்டு ஒரு குடம் வந்து இன்றைக்கி ஒரு நாள் தாங்க நாங்கள் இருக்க ஏரியாவில் தண்ணி வரும். குடத்தை கொண்டு போய் இந்த தெரியுது பார்த்திங்களா, இந்த பைப்பில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் 1 மணி நேரம் வருங்க உப்பு தண்ணி. அதையும் வந்து இங்கே பாருங்க, இந்த சைடு ஒரு காம்பவுண்ட் இருக்கா, இது எங்கள் காம்பவுண்டா, இது பக்கத்து காம்பவுண்ட். இந்த 3 காம்பவுண்ட் ஆளுகளும் அங்கே தான் தண்ணி எடுப்போம். 3 காம்பவுண்ட்லேயும் பார்த்தா ஒரு 10-11 குடும்பம் ஆகிடுச்சு. எங்கள் வீட்டிலே 4 பேர் இருக்கோம், 4 குடும்பம். குடத்தை பைப்பில் வச்சுட்டு அமர்த்திட்டாங்க, தண்ணி ஆஃப் பண்ணிட்டாங்க. சரி ஆஃப் பண்ணிட்டாங்களே, கொஞ்சம் சொட்டாக வடிஞ்சிட்டு இருந்துச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி சொட்டாக வடிஞ்சிட்ருக்கேன்னு சொல்லிட்டு குடத்தை வைக்கலான்னு சொல்லிட்டு போயிட்டு வச்சுட்டு, அதாவது ஒரு குடம் நிறையட்டுன்னு வச்சுட்டு வந்ததுக்கு குடத்தை யாரை தூக்கிட்டு போயிட்டாங்கங்க. இந்த கொடுமையெல்லாம் நான் எங்கே போய் சொல்கிறதுனே எனக்கு ஒன்றுமே புரியல. இப்போ நான் போயிட்டு 3 காம்பவுண்டு போயிட்டு குடம் யார் வீட்டில் இருக்குதுன்னு தேடிட்டு வரணுங்க. இது வந்து தக்காளி செடி. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து வாடாமல்லி. இது வந்து பொறிச்சு வச்சுட்டாலும் 3 நாளைக்கு கூட அப்படியே இருக்குமாமுங்க. அதனால் இது பேர் வாடாமல்லி. அங்கே இப்படின்னு பக்கத்து வீட்டில் ஒரு அம்மா எனக்கு கோளாறு சொன்னாங்க. அந்த தொட்டி இப்போ காமிச்சேன் பார்த்திங்களா, அந்த தொட்டியில் தான் இந்த செடியெலாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த பக்கத்து வீட்டு அம்மா வந்து இங்கே எல்லாத்தையும் எடுத்து நட்டு வச்சுருக்குறாங்க. சூப்பராக இருக்குதுங்க. ஆனால் அவங்க கைராசிக்கு வந்து ஒருத்தங்க கைராசி நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அவங்க கைராசிக்கு வந்து எது வச்சாலும் நான் உடனே தலைஞ்சிருங்க. இங்கே பாருங்கள், இதுதான் அவங்க வீடு. இந்த மணி பிளான்ட்டு 2 இலை தாங்க விட்டுருந்துச்சு, தொலையவே மாட்டேங்கிச்சு. ஆனால் இங்கே வருங்களேன், இது எவ்வளோ தடிமனாக இருக்குது, கொஞ்சம் இத்தினியோண்டாக இருக்குதா, இந்த மேல் தண்டை பாருங்களேன் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு. அந்த அம்மா தாங்க இங்கே தூக்கி வச்சாங்க. எப்படி தலைஞ்சிருக்குன்னு பாருங்க, கொடி அடித்து அது வாட்டில் போயிடுச்சுங்க. நானும் ஒரு மணி பிளான்ட் வச்சேன், எண்ணம் போல் தான் வரும்னு சொல்கிறாங்க. ஆனால் என் மனசுலலாம் நல்ல எண்ணம் தாங்க இருக்குது. நீ எனக்கு மட்டும் ஏன் அப்படி நடக்குதுன்னு தான் தெரியல. நானும் ஒரு மணி பிளான்ட் வச்சேங்க, அவங்களுக்கு முன்னாடியே வச்சது. கண்ணாடி பாட்டிலில் இருந்துச்சு. இங்கே பாருங்க, கொஞ்சம் நஞ்சம் உயிர் ஒட்டிக்கிட்டு ஊசலாடிக்கிட்டு கிடக்குது. வருமா வேண்டாமான்னு யோசிக்குதுங்க. மணி தான் நம்மக்கிட்ட வரமாட்டேங்குதுன்னா மணி பிளான்ட்டும் வரமாட்டேங்குதுங்க. எங்கே போய் சொல்கிறதுன்னு ஒன்றுமே புரியலை. பாருங்க, பாத்திரத்தை அள்ளி போட்டு அது வாட்டில் கிடக்கு. விளக்குறதா என்னன்னு தெரில.